வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்க சிசர்ஸ் யூனிசெக்ஸ் பார்லருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி கல்யாண மண்டபம் 4 ரோடு இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஹரி பேக்ஸ்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த சிசர்ஸ் பியூட்டி பார்லரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ஸ் விமன் 2 பேருக்குமே வந்து அந்த பியூட்டி சர்வீசஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதாவது நிறைய பசங்க வந்து நம்ம பழனியில் கேட்டுக்கிட்டு இருந்தது, நான் பொண்ணுங்களுக்கு இருக்கிற இந்த சர்வீஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு என்னென்ன பியூட்டி சர்வீசஸ் உண்டோ அத்தனையுமே நம்ம சிசர்ஸ் பார்லரில் வந்து பசங்களுக்கும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முதல்ல உள்ளே போயிட்டு அவங்களோட பார்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ரிசப்ஷனே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கிளாசிக் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலில் வந்து இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜென் செக்ஷன். ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து பசங்களுக்கு மெடிக்யூர், பெடிக்யூர் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, ஃபேஷியல், பியூட்டி சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாத்துக்குமான மிஷினரிஸுமே இங்கே இருக்குதுங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கான செக்ஷனுமே வந்து விமன்ஸ் செக்ஷன் தனியாகவே உள்ளே வச்சுருக்குறாங்க. இது யூனிசெக்ஸ் பார்லர் தான். 2 பேருக்குமே வந்து உங்களுக்கு பசங்களுக்கு தனியாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க, கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக விமன் வச்சே வந்து இவங்க சர்வ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன். லேடிஸ் செக்ஷனுமே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுற இடம். அந்த டப்பெல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே நமக்கே அந்த சர்வீஸ் பண்ணணுங்கிற ஆசையே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு, ஹேர் ஸ்பா பண்ணுற ஏரியாங்க. இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஃபேஷியல் பண்ணுற ரூம்ஸ் தான். 2 ரூம்ஸ் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. எப்போவுமே லேடிஸ்க்கு ஃபேஷியல் பண்ணும்போது தனியாக செப்பரேட்டாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தனித்தனியாக 2 ரூம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசியும் இருக்குது, லைட்டிங்கும் இருக்குது. உங்களுக்கு சாங்ஸ் போட்டு ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இங்கே நம்ம எல்லா சர்வீஸுமே பண்ணலாம். உள்ள எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. எல்லா மெஷினரிஸுமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மெஷினரிஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்க உள்ள பார்லருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனே நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவோம். பட் அவங்க வச்சுருக்கிற மிஷினரிஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது சரி இந்த சர்வீஸையும் நம்ம எடுத்துக்கலாம், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா சர்வீஸுமே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுற ஏரியாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஹேர் ஸ்டைலுமே பண்ணுறாங்க. உங்களுக்கு லேயர் கட்டு, ஹேர் கட்டில் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஹேர் கலரிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. உள்ள எல்லாமே உள்ள நீட்டாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸே பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ராயலாக இருந்தது. நம்ம பழனியில் இப்படி ஒரு பார்லரா அப்படின்னு நாங்களே உள்ளே வந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஈவினிங் ஒரு 5:30க்கு நாங்கள் வந்தோங்க. வந்ததுமே அவங்க ரிசீவ் பண்ணாங்க. நான் நார்மலாக ஒரு பார்லரில் வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க, ஹேர் கட்டு, ஹேர் கலரிங் இதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் இவங்க வந்துட்டு நிறைய சர்வீஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். சரி நமக்கு புதுசாக ஏதாவது சர்வீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இவங்க கேட்லாக் இருக்குங்க, நீங்கள் அதை பாருங்கள். அதில் இருக்கிற சர்வீஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஹேர் வந்து அடிக்கடி ட்ரை ஆகிட்டு தான் இருக்குது. நான் நிறையா ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம அடிக்கடி ஹேர் ஸ்பா பண்ணும்போது கொஞ்சம் இந்த ட்ரைனஸ் கம்மியாகும். ஸோ ரொம்ப ஹேர் ஃபாலும் இருக்குது. இந்த ட்ரைனஸ் ஆனாலே ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும் தான், ஹேர் அப்படியே உடையுங்க. ஸோ எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, லைட்டாக டேண்ட்ரஃப் இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதுக்கும் எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் ஹேர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஹேர் ஸ்பா எடுத்துக்கங்கன்னு சொல்லி கேட்லாக் காமிச்சாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நான் போய் சேவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க சேவ் பண்ண போயிட்டாங்க. நம்மளும் சேவ் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சுங்களா. சரி இன்னைக்கு நம்ம வந்துட்ட பார்லருக்கு வந்துட்டு அது யூனிசெக்ஸ் பார்லர்னு வேறு போட்டிருக்கிறாங்க, நம்மளும் சேவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேவ் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல பிரமாதமான ஒரு பொறுமையாக நீட்டாக வந்து சேவ் பண்ணாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நானும் கிட்டத்தட்ட 12-13 வருஷமாச்சு கடையில் சேவ் பண்ணியே. ஸோ இப்போ தான் முறையாக சிசர்ஸில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். என் ஒய்ஃபுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த பார்லருக்கு நம்ம கூப்பிட்டு போனாலும் பூரா சர்வீஸ் அவங்களுக்கு. ஜென்ஸுக்கு எந்த சர்வீஸும் கிடையாது. சலூனும் இல்லை, நம்ம முடி வெட்டுறது, ஃபேஷியல், அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சேவ் பண்ண வந்து சொன்னாங்க, சார் இங்கே வந்து நம்ம பசங்களுக்கு மெனிக்யூர், பெட்டிக்யூர்லாம் நம்ம பிகின் பண்ணியிருக்கிறோம், ஸோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி நீங்கள் சேவ் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் என்னங்கிறதையும் வந்து நானும் வந்து பேசிகிட்டு இருந்தேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க சிசர்ஸில் என்ன அப்படின்னா முக்கியமாக பசங்களுக்கு இந்த மெனிக்யூர், பெடிக்யூர் எல்லாத்தையும் விட ஹைட்ரா ஃபேஷியல்
இந்த ஹைட்ரா ஃபேஷியல்லாம் பசங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நானும் போய் கேட்காத பார்லர் கிடையாது. இல்லைங்க, ஒன்லி ஃபார் விமன், ஒன்லி ஃபார் லேடிஸ், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் தான் இந்த சர்வீஸ் எல்லாம் அப்படின்ட்டாங்க. சிட்டி சைட்லெலாம் வந்து இது கொடுத்துட்ருக்குறாங்க பசங்களுக்கு. ஆனால் பழனியில் முதல் முறையாக இந்த ஹைட்ரா ஃபேஷியலு, மெனிக்யூர், பெடிக்யூர் இதெல்லாம் நம்ம பழனிக்குள்ளே ஃபஸ்ட்டு இதை லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து சிசர் சலூன் தான். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா 2 பேருக்கு என்னென்ன சர்வீஸ் சேமாக வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்குது. நம்ம அந்த சேவ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக கேட்டு வந்து பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். எப்பவுமே நம்ம கத்தி வச்சோன்னே சில பேர் வந்து சர்ன்னு ஒரே கல்ப்பில் எடுத்துருவாங்க கடைசி வரைக்கும், மேலேருந்து கழுத்து வரைக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது பெயின் இருக்குங்களா, இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. நீட்டாக சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லோஷன்லாம் அப்ளை பண்ணாங்க. கேர்லெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே சார் நம்ம மெனிக்யூர் பெடிக்யூரில் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் யோசிச்சு என் ஒய்ஃபு சத்தம் போட்டா, சரி இதெல்லாம் எப்போ தான் நீங்கள் பண்ணுறது, வாழ்க்கையில் பண்ணதே இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க, பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சேவிங்கை முடிச்சுட்டு அந்த மெனிக்யூர் பெடிக்யூருக்கு வந்தாச்சுங்க. அதுக்குன்னு தனி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த பேசின்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா ரோஜா பூவெல்லாம் போட்டு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்களுக்கு இத்தனை ஏற்பாடு அந்த தாய் மசாஜ் ஸ்பா சென்டர்லாம் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் விரைவில் வந்து இந்த பாடி மசாஜ் அந்த இதெல்லாமே வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இப்போவே ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்லாக் பார்த்தாலே அசந்து போயிடுவீங்க. ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த பெடிக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு ஸ்க்ரப் ஒன்று போட்டு அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுறாங்க காலை. அதாவது வந்து நல்லா பாதத்திலிருந்து மேலே ஒவ்வொரு விரலாக கெண்டைக்கால் வரைக்குமே வந்து அதை மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரப்பு போட்டு பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது என்ன சொல்லலாம்னா அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ரெண்டாவது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகி ஸ்கின்னில் அந்த டேன்னஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு வந்து அது மாற்றி நல்ல ஒரிஜினல் கலர் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த மசாஜ், ஸோ அவங்க பண்ணுற அந்த மசாஜ் தான் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இந்த பெடிக்யூரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் நமக்கு மசாஜ் பண்ணுறாங்கங்கிறதான் ஒவ்வொரு ஒவ்வொரு விரலுக்கு கீழே அந்த பாதத்தில் இருக்க அந்த பாயிண்ட்ஸு ஒவ்வொன்றா பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் வந்து இந்த பெடிக்யூரே நமக்கு பண்ணாங்க. ஸோ இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேயே வச்சு உட்கார வச்சு அந்த ரோஜாப்பூ தண்ணிக்குள்ளேயே போட்டு ஊற வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இன்னும் என்னென்னமோ சிலதெல்லாம் ஊற்றிருக்கோம் அப்படின்னாங்க, அதை எனக்கு பேர் மறந்து வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு காலாக வந்து பொறுமையாக அவங்க அந்த மசாஜ் எல்லாம் வந்து பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நெய்யில் ஒட்டி இருக்கிற அந்த அழுக்கு அதை எல்லாத்தையும் வந்து டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு கீழே ஃபீட்டில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 1/2 hour கேர் எடுத்து வந்து பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம ஊர் பழனி பசங்க எல்லோரும் வந்து இந்த பெடிக்யூர் மெனிக்யூரை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிக்கிங்க. கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஒவ்வொரு பார்லர் வீடியோலையுமே வந்து நிறைய பேர் கதறிக்கிட்டு இருந்தீங்க எங்களுக்கு இல்லையான்னு. ஸோ ஒவ்வொரு லெக்குக்கும் அந்த மசாஜ் முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த டப்பில் வச்சு அந்த காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து அடுத்த காலுக்கு போகிறாங்க. இப்போ நமக்கு பெடிக்யூர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட காலை நல்லா வந்து துண்டு வச்சு நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது சார், ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. எப்போ நான் ஃபேஷியல் பண்ணி பல வருஷங்கள் அது கல்யாணத்தப்போ பண்ணது, அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னா. இல்லை சார், ஹைட்ரா ஃபேஷியல் நம்ம பழனியில் முறையாக பசங்களுக்காக நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்து ஹைட்ரா ஃபேஷியலுக்கு படுக்க வச்சாங்க. அந்த ஹைட்ரா ஃபேஷியல் கிட்டே தனியாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒன்றா எடுத்து அவங்க பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்கின்னில் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. ஒவ்வொன்றும் வந்து நல்ல கூலிங்காக இருந்தது, ஒன்று நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த உள்ளே இருக்க டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வெளியெடுக்கிறதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படியே தூங்கிடலாம் போலவே இருந்தது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஹைட்ரா ஃபேஷியல். கண்டிப்பாக அதுவுமே பசங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹைட்ரா ஃபேஷியல் அப்படிங்கிறது வந்து நம்மளை டக்குன்னு நீங்கள் பண்ணி முடித்தோடனையும் விஷுவலாக ரிசல்ட் வந்து பெருசாக தெரியாது. அது வந்து ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது இதுக்கு பின்னாடி நீங்கள் வேணால் ஏதாவது ஃபேஷியல் சார்ந்த ஏதாவது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து உங்களுக்கு நல்ல
ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபேஸ் ஸ்கின். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கடைசி அந்த மாஸ்க் எல்இடி மாஸ்க் மாதிரி ஒன்று வந்து வச்சாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்கின்ல நம்மளுக்கு ஒரு அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சது எனக்கு. இந்த ஹைட்ரா ஃபேஷியல்லாம் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க டயத்துக்கு அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணுதில்லை. இந்த மாதிரி என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வைக்கும்போது அப்படியே நல்ல ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுமா இருந்தது. கண்ணுக்கு அப்படியே ப்ளட் சர்க்குலேஷன் வர்றது நல்லாவே தெரிஞ்சதுங்க. ஸோ டோட்டலாக இது முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனலாக அந்த மாஸ்க் வந்து செட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு இந்த எல்இடி கலராக வருது. இது என்னங்க கலராக எரியுது அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து அது ஸ்கின்னுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல ரிலாக்ஸ்டாக இருந்தது. ரெண்டாவது அந்த ஸ்கின்னுடைய அந்த டெக்ஸ்சரே வந்து கொஞ்சம் அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, விசிபிளாக அப்படியே வெள்ளையாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே ஸ்கின் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதும், அதே மாதிரி இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டஸ்டியாக டேனாக இருக்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம், பார்க்காத விஷயம் பழனியில் அந்த மெனிக்யூர் பெடிக்யூர் தான். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேவிங்கு, ஹைட்ரா ஃபேஷியல், மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து நமக்கு எடுத்தாச்சு. ஸோ இப்போ பேரலாக ஒய்ஃபுக்கு வந்து சர்வீஸ் போயிட்டுருக்கு. அவங்க என்னென்ன அங்கே பண்ணுறாங்கங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்பா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஹேர் வந்து உடையுதுன்னு சொன்னதுனால அவங்க ஹேர் ஸ்பா பண்ணுங்கள், எங்களோடது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரீசெண்டாகவே லைட்டாக அந்த ஸ்கேல்பில் இச்சிங்காகவே இருந்தது. ஒரு வேளை டேண்ட்ரஃப் இருக்குமோ அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அப்புறம் அதையும் நான் அவங்க சொன்னேன். அவங்க டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு கோம்பு மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாங்க. சீப்பு மாதிரியே இருக்குது. அதை வச்சு இப்படி சீவும் போது டேண்ட்ரஃப்லாம் உடஞ்சி அப்படி கருகிருங்களாம். சப்போஸ் டேண்ட்ரஃப் இல்லைனாலும் நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது ஃபங்கஸ்லாம் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே இது பண்ணும்போது ரிமூவ் ஆயிரும். நாங்கள் இது நல்லா இருந்தது எனக்கு பண்ணும்போதே. லைட்டாக அந்த ஃபீல் நமக்கு தெரிஞ்சது, லைட்டாக சுறுசுறுங்கும் ஸ்கேல்பில் படும்போது. பட் ஒன்றும் ஆகாது. அந்த டேண்ட்ரஃப் நிறையா இருந்ததுன்னா அது அப்படி கருகிற ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னாங்க. ஏதாவது மேபி இன்ஃபெக்ஷனாக இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு இச்சிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ 2 பக்கமும் அந்த கோம்பு மாதிரி வச்சு பண்ணாங்க. இது நாங்கள் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் அவங்க கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் பழனிக்குள்ளேன்னு சொன்னாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. எப்போவுமே ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய ஷாம்பூலாம் வந்து நல்லா பிராண்டடாக இருந்ததுங்க. நானே கேட்டேன், நீங்கள் இந்த ஷாம்பூவே ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரொம்ப ஸ்மூத் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம ஷாம்பூ சூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்ல பிராண்டடாக சூஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் நீங்கள் எப்போவுமே ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னரும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம வந்து அந்த ஹேர் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹேர் ட்ரை ஆகும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஹேர் ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷ்னரும் போட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸாவது இந்த ஹேர் ஸ்பா இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஏஜ் ஆகும்போது நம்ம அந்த ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாகும், ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஹேர் ஸ்பா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஹேர் ஸ்பாவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லேயராக பிரிச்சுட்டு பார்ட்டிஷன் எடுத்து பிரிச்சுருவாங்க ஹேரை. அதுக்கப்புறம் அவங்க க்ரீம் வச்சு உங்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறனால அதுக்கும் சேர்த்தி தான் எனக்கு ஹேர் ஸ்பா பண்ணாங்க. அதாவது நார்மலாக ஹேர் ஸ்பா பண்ணுற க்ரீம்லேயே சீரம் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். சீரமும் அந்த க்ரீமும் சேரும்போது உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்தாகவும் ஆகும், ஹேர் ஃபால் நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்க. எப்போவுமே இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே சும்மா நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா அது எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 4 நாள் முடியாக எடுத்து ஒரு லேயராக எடுத்து தான் அவங்க பண்ணி அதை கோம் பண்ணி அழகாக பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹேர் ஸ்பாலே பார்த்தீங்கன்னா இவங்க நார்மலான ஹேர் ஸ்பா, ஹைட்ரேட்டிங் ஸ்பா, பியூரிஃபையிங் ஸ்பா, ஆன்டி ஹேர் ஃபால் ஸ்பா, டீடாக்ஸ் ஸ்பா, ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பண்ணுறாங்க. இல்லை எங்களுக்கு வெறும் ஆயில் மசாஜ் வேணும்னாலும் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா நார்மலாக கோகோனட் ஆயில் வச்சு பண்ணுறாங்க, கூல் மென்டல் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இது எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹேர் கலரிங்கும் பண்ணுறாங்க. எங்கிட்டையுமே சொன்னாங்க, நீங்கள் எங்கிட்ட ஒரு தடவை ஹேர் கலர் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும், உங்களுக்கு கலர் ரொம்ப நாளைக்கு ஸ்டேயாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹேர் ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், நேனோ பிளாஸ்டா, போட்டெக்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. இது எல்லாமே நானுமே கேள்விப்பட்டதில்லை. ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்லாம் நார்மலாக எனக்கு கெரட்டின்லாம் தெரியும். பட் இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். இதெல்லாம் இப்போ நாங்கள் பழனிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும். ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நார்மலாக ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணால் நீங்கள் ஃப்ரீ ஹேராக தான் இருக்கணும். பட் இந்த போட்டெக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் லேயர் கட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஜடை போட்டுக்கலாம், எது போட்டாலும் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ பண்ணால் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் கலரிங்கில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் கலரிங் வேணும், அதாவது ரூட் டச்சப் மட்டும் பண்ணால் போதும், ஃபுல் ஹேர் லென்த்துக்குமே எங்களுக்கு கலரிங் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி விட்றாங்க. இவங்க ஷாப் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 20 days இருக்கும். ஸோ அதனால் ஷாப் ஓப்பனிங்காகவும் பொங்கலுக்காகவும் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸுமே 15% 50% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிற சர்வீஸை பொறுத்து அந்த ஆஃபர் சேஞ்ச் ஆகுங்க. ஒரு சில சர்வீஸ் வந்து 50% கொடுக்குறாங்க, ஒரு சில இது வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரைடல் மேக்கப்புமே பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைடலுக்கு மேக்கப் பண்ண நீங்கள் புக் பண்ணிங்கன்னா க்ரூமுக்கு வந்து மேக்கப் ஃப்ரீ அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதுவுமே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எல்லாம் பழனியில் பார்த்திங்கன்னா க்ரூமுக்கெல்லாம் மேக்கப் பெருசாக இல்லை, எல்லாம் அவங்களா தான் மேக்கப் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே ப்ரைடுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணால் க்ரூமுக்கும் அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஹேர் ஸ்பாவில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்குறாங்க. மெயினாக இவங்களோட மசாஜ் சொல்லியே ஆகணுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஹேர் உள்ள ஸ்கேல்பில், அதாவது நார்மலாக ஹேரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடுவாங்க. பட் ஸ்கேல்ப்புக்குள்ளே உள்ள இன்ஃப்யூஸ் ஆனால் தான் நமக்கு அது உள்ளே போய் அந்த ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக வேண்டி உள்ளே நல்லா அந்த ஹேர் ஸ்கேல்பில் போயிட்டு மசாஜ் பண்ணுறாங்க. நார்மலாக மசாஜ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு மசாஜ் பண்ணி நானே பார்த்ததில்ல. உள்ளே போய் நல்லா ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது எனக்கே ஒரு நல்ல ஹெட்டு பெயின் இருந்தால் கூட நமக்கு ரிலீஃப் ஆகுது. அந்த மேடம் சொன்னாங்க, இந்த அளவுக்கு மசாஜ் பண்ணாதாங்க ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நமக்கு கொடுத்து அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் என்ன தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மசாஜ் பண்ணாலும் எந்த யூஸுமே நமக்கு இருக்காது. ஸோ அந்த மசாஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து இவங்க ஹெட்டுக்கு மட்டும் மசாஜ் பண்ணாமல் அந்த பாடியுமே லைட்டாக ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஸோ நானுமே கேட்டேன், என்னங்க ஹெட் மசாஜ் மட்டும் தானே பண்ணுவாங்க ஹேர் ஸ்பாவில், நீங்கள் என்ன பாடியெல்லாம் மசாஜ் பண்ணுறீங்கன்னு. ஆமாங்க, அந்த ஹெட் மசாஜ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து நம்ம ஷோல்டரில் இறங்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்தையும் ப்ரெஷர் பண்ணி நமக்கு மசாஜ் பண்ணும்போது தான் அந்த பாடி பெயின் ரிமூவ் ஆகும்னாங்க. எனக்கு கையெல்லாம் நல்லா நீட்டாக சொல்லி ஒரு கையுமே நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க, டைட்டாக அமுத்தி விட்டாங்க. ஸோ அது ஒரு சில இது வீடியோவில் காமிக்க முடியல, ஸோ அதனால தான் நான் காமிக்கல. அந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ஹேர் ஸ்பா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு மசாஜ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஒரு கேப் மாதிரி போட்டாங்க. என்னங்க இது புதுசாக இருக்குது, நான் இதை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு. நார்மலாக நமக்கு இந்த ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரீமர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹெட்டை வந்து அதுக்குள்ளே விட்டுருவோம், அதுலேருந்து உங்களுக்கு ஆவி வரும், ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு தான் நான் எனக்கு பண்ணியிருக்காங்க. பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏன் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க இருந்துட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்கும் போது அது டிஸ்டர்ப்டாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீமர் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து எரியும், பட் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உள்ளே இது வச்சதுமே லைட்டாக நமக்கு உள்ள ஹீட்டு வருங்க, பட் நல்லா இருந்தது உள்ளே வைக்கும்போதே. அதுவும் ஒரு குளிருக்கு அதுக்கும் அது வைக்கவும் நல்லா இதமாக இருந்துச்சு. அதை வச்சதுமே அந்த எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் படும்போது ஸ்கேல்ப் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாமே உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகும், அப்போ தான் உள்ள ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக இது வச்சாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes அப்படியே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணலை, அந்த க்ரீம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஊறட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஃபேஷியல் பண்ண போயிட்டோம். எனக்கு இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஃபேஷியல். இது நான் ஆல்ரெடி ஹைட்ரா ஃபேஷியல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து விசிபிளாக ஒரு ரிசல்ட் தெரியுது. ஏன்னா ஹைட்ரா ஃபேஷியலுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு விசிபிளாக ரிசல்ட் தெரியாது. பட் எனக்கு இப்போ பொங்கல் வரனால விசிபிளாக ரிசல்ட் தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு. இது புதுசாக இருந்ததுங்க அந்த ஆக்சிஜன் ஃபேஷியல் அப்படிங்கிறது. இது நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு மாஸ்க் எல்லாமே நாங்கள் டைட்னிங் மாஸ்க்கும் போடுவோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேஸ் நல்லா கிளன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக எல்லாம் பண்ணுற மாதிரி தான் க்ரீம்ஸ் போடுவாங்க. மெயினாக இவங்க பண்ணுறதில்ல ஹேருக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி இந்த மசாஜ் தான். அதாவது ஒரு மசாஜ் பண்ணும்போதே நம்ம ஸ்கின் வந்து ஒரு க்ளோ ஆகுங்களாம். அது இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னங்க மசாஜ் பண்ணுறதுலே ஸ்கின் க்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க மேடம், நீங்கள் வேணால் லாஸ்ட்டாக ஃபைனலாக பாருங்கள், நம்மக்கிட்ட பண்ணுற மசாஜே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னை க்ளோ ஆக்கி கொடுக்கும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து டீடான் போடுறாங்க.
டீடான் போடும்போதே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கொஞ்சம் நமக்கு ஸ்கின் வந்து பிரைட் ஆகும், டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ டீடான் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட நீங்கள் ஃபேஸியல் வேண்டாம், வெறும் டீடான் மட்டும் போதும்னாலும் அது மட்டுமே பண்ணுறாங்க. அதுவும் ஃபேஸ் நெக்குக்கு சேர்த்தி பண்ணி விடுறாங்க. இல்லை இப்போ ஆர்ம்ஸ்க்கு எல்லாமே நிறையா பேர் டீடான் பண்ணுவாங்க, கையெல்லாமே டேர்ன் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து அதுக்குமே டீடான் பண்ணி விட்றாங்க, லெக்குக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே எனக்கு டீடான் பண்ணணும் அப்படின்னாலுமே இவங்க பண்ணி விட்றாங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேக்சிங்கும் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுல் ஹேண்டுக்குமே வேக்சிங் பண்ணிக்கலாம், ஃபுல் லெக்ஸு இல்லை ஹாஃப் லெக்ஸுக்குமே வேக்சிங் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபுல் பாடிக்குமே வேக்சிங் பண்ணுறாங்க, அதுவுமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ எல்லா சர்வீஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டர் ஆர்ம்ஸு ஃபுல் ஃபேஸுக்குமே இப்போ எல்லாம் வேக்சிங் பண்ணுறாங்க, அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவங்க கேட்லாகில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபேஷியலில் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபேஷியல், ஹைட்ரா டியூ, ஆக்னே கேர், ரீபேலன்சிங், ரெஜுமினேட்டிங், டீப் போர் கிளென்சிங், கிளாரிஃபையிங் ஆக்னே, ஒயிட்னிங் ஃபேஷியல், ஹைட்ரா ஃப்ரெஷ் ஃபேஷியல், ஆக்சிஜன் ஃபேஷியல், இது எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா பிரைட் ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியலுமே பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட ஃபேஷியல்லே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபேஷியல்ஸ் இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணுறது பிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு லைட்டாக வந்து என்னோடய ஃபேஸில் வந்து லைட்டாக பொறியாக ஒரு பம்ப்ஸ் மாதிரி வந்திருந்தது. ஸோ அதை நான் அவங்கக்கிட்ட போனதுமே சொன்னேன். இது டைரெக்டாக இது ஒரு மெஷின் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கையில் வந்து இப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நார்மலாக இதை அப்படி டைரெக்டாக ஃபேஸில் வச்சோம்னா நம்ம ஃபேஸ் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டுங்க. இது எல்லாமே அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்கன்னு. ஸோ காட்டன் கிளாத் போட்டுட்டு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இது மசாஜ் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. எனக்கே ஃபீல் ஆச்சு. லைட்டாக அந்த சுறுசுறுன்னு சவுண்டு கேட்குற இடத்துலலாம் எனக்கு பிம்பிள்ஸ் அந்த பம்ப்ஸ் இருந்துச்சு. சில பேருக்கு நெத்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பம்ப்ஸ் இருக்கும். நம்ம பிள்ளைங்களாம் அதை கையில் வச்சு உடச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து வாய் சுற்றி கொஞ்சம் இருந்தது. ஸோ அது சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல நல்லாவே எனக்கு அந்த மசாஜ் பண்ணி விட்டாங்க. அது பண்ணும்போது எனக்கு நல்லாவே ஃபீல் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பர் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலாக க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது பண்ணி விட்டாங்க. நமக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம நோஸ் கிட்ட 2 பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரிங்கிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரிங்கிள்ஸ் வந்து கம்மியாகும். கீழே நமக்கு சீக்கிலேருந்து அதாவது அந்த நெக்கு கிட்ட இருந்தே மேலே இழுத்து விட்டு அந்த மசாஜ் பண்ணும்போது அந்த ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. ஸோ எனக்கு இந்த மசாஜ் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் ஒரு தடவை நான் ஃபேஷியல் பண்ணணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இந்த மசாஜ், ஏன்னா நமக்கு டபுள் சின்னு சொல்லுவாங்க, கீழே சின்னுக்கிட்ட வந்து தொங்கும் இல்லைங்களா, அது சில பேர்த்துக்கு அந்த டபுள் சின் வரும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது இப்படி தூக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி தூக்கி மேலே ஏற்றும் போது அது நல்லாவே உங்களுக்கு லிஃப்ட் ஆகி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஃபுல்லாக நம்ம நோஸ் இல்லை ஐ மவுத்து இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி இந்த பேக் போட்டுருவாங்க. பேக் போட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்படியே பீல் பண்ண உடனே நல்லா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதுவுமே டைட்னிங் மாஸ்க் தான். நம்ம ஸ்கின்னில் வந்து கொலாஜன் லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவுமே லாஸ்ட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இது லாஸ்ட்டாக போட்டு முடித்தாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆனதும் அப்படியே பீல் பண்ணி எடுத்தால் அப்படியே வந்துடுங்க. இது பீல் பண்ணி எடுக்கும்போதே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. உங்களுக்கு அது எடுத்ததுமே என்னோடய ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ தெரியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணல இல்லையா, அந்த நல்லா அந்த ஸ்பாவில் வந்து அந்த க்ரீம்ஸ்லாம் நல்லா ஹேரில் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் ட்ரை பண்ண போனோம். நல்லா ஹேர் ட்ரை வச்சு ஹேர் ட்ரை பண்ணுறாங்கங்க. எனக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹேர் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தது, அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்தது. ஸோ அவங்க மேடம் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் கட் கொஞ்சம் கீழே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. ஏதாவது புதுசாக நீங்கள் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம்ல, புதுசாக ஏதாவது ஹேர் கட் பண்ணலாம்ல, எப்போவுமே நீங்கள் ஒரே ஹேர் ஸ்டைல்லே இருக்கீங்க அப்படின்னாங்க. என்னமோ நம்ம ஃபேஸ்க்கு அது செட் ஆகுமான்னு தெரியலையே, அதனால தான் நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னே. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு முன்னாடியுமே கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக இருந்துச்சு. அந்த நோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சைனிங்காக இருந்தது. நம்ம ஹைலைட்டர்லாம் போட்டால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி சைனிங்காக இருந்தது. ஸோ அந்த மெயினாக வந்து பிரைட் இல்லாட்டி அந்த க்ளோ இருக்கணும் ஸ்கின்னில், அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாய்ஸ்சர்டாக இருந்தது எனக்கு ஸ்கின். ஏன்னா இவங்க பண்ணது ஃபுல்லாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பேஸில் தான் பண்ணாங்க. அதனால் ஸ்கின் ட்ரை இல்லாமல் சூப்பராக இருந்தது. ஹேர் ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு. என்னுடைய ஃபேஸிலும் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இன்றைக்கி பழனியில் இருக்க சிசர்ஸ் யூனிசெக்ஸ் சலூனுக்கு தான் நாம் வந்து எல்லாமே சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு எடுத்துக்கிட்டோம், என் ஒய்ஃபுக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்படி இருந்தது, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, என்ன ஆஃபர் போகுதுங்கிறது முதற்கொண்டு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 50% வரைக்கும் எல்லா சர்வீஸ்லேயும் ஆஃபர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து இந்த மேக்கப்பு, அதாவது கல்யாண மேக்கப் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்களுக்கு, ஆண்களுக்கான மேக்கப்பும் உங்களுக்கு இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆஃபர் போகுது. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமாக அப் டு 50% ஆஃபருங்கிறது ஒரு அருமையான ஆஃபர் சிசர்ஸில். ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் அவைல் பண்ணுங்கள். பசங்களுக்கான எல்லா சர்வீஸுமே இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நேரில் ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களோட விசினிட்டி, உங்களோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கனாலே அப்படியே மலைச்சு போயிடுவீங்க. நம்ம பழனிக்குள்ளே இப்படி ஒரு பார்லர் சலூன் இருக்கா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டுருவீங்க. சக்தி கல்யாண மண்டபம் 4 ரோட்லேயே உங்களுக்கு வந்து இந்த சிசர் சலூன் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ எனக்கும் இன்றைக்கி ஹேர் ஸ்பா பண்ணி என்னோட ஹேர் ஸ்டைலவே மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா மேடம் உங்கள் ப்ராப்ளமை கேட்டு உங்களையும் அழகாகவே மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.